இந்த வீடியோவில் ஃபியூஷன் 360ல டூல் பாத் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு எப்படி பவுண்டரி கிரியேட் பண்ணுற சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3D டூல் பாத்தில் இந்த ப்ரொஃபைல் தனியாக இந்த ப்ரொஃபைல் மட்டும் தனியாக பவுண்டரி செலெக்ஷன் பண்ணுறது எப்படி சொல்லி பார்க்கலாம். எக்ஸாம்பிள் ஒரு 3D டூல் பாத் செலக்ட் பண்ணிக்கிட்டோம். இது என்ன டூல் ரன் பண்ண புரியல அந்த டூலை செலக்ட் பண்ணிக்காங்க. டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் மாடலுக்குமே ரன் ஆகும். இந்த பவுண்டரி செலெக்ஷனில் போயிட்டு பவுண்டிங் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்குது. பவுண்டிங் பாக்ஸ் அப்படின்னா டோட்டலாக ரா மெட்டீரியலுக்காண்டி அவுட்ருக்காண்டி எடுத்துக்கோ. ஸ்லெட் குர்த்தி அப்படின்னா மாடலோட அவுட்ருக்காண்டி எடுத்துக்கோ. செலெக்ஷன் குர்த்தினா நம்ம செலெக்ஷன் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். செலெக்ஷனில் போயிட்டு எந்த பாக்கெட் ரன் ஆகுமோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு கரு மட்டும் தான் செலக்ட் ஆகும். ஃபுல்லாக அதை செலக்ட் பண்ண முடியாது. ஃபுல்லாக எப்படி செலக்ட் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு டவல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி கேட்கும் ஓப்பனா க்ளோஸ்டான்னு சொல்லிட்டு. நமக்கு இது க்ளோஸ் கான்டூர் தான். எது செலக்ட் பண்ணணுமோ அதுக்கேற்றாப்புல நம்ம கர்சரை மூவ் பண்ணால் போதும். இதை செலக்ட் பண்ணிடுறோம். இந்த பிளாக்ல உள்ளது என்ன செலக்ட் பண்ணாமல் இருக்குது, டவுட்டாக இருக்குது. ஆனால் அதுக்கேற்றாப்புல மூவ் ஆகும். நமக்கு தேவையானப்பில் வந்துடுச்சு. தேவையானப்பில் வந்த பின்னாடி இந்த அக்செப்ட் பண்ணினா போதும். அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணினா அதுக்குள்ள மட்டும்தான் டூல் பாத் ஜென்ரேட் ஆகும். வேற எங்கேயும் போகாது. இது மாதிரி 3D ப்ரொஃபைல இருந்தாலும் நம்மளால செலக்ட் பண்ண முடியும். இந்த ப்ரொஃபைல இருந்தாலும் சேம் தான். நான் டூல் செலக்ட் பண்ணுறோம். பவுண்டரியில் போயிட்டு செலெக்ஷனில் போயிட்டு ஃபர்ஸ்ட் இந்த கர்வை செலக்ட் பண்ணிடுறோம். அதை டவுல் ப்ரெஸ் பண்ணிக்காங்க. இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அப்புறம் அதை செலக்ட் பண்ணிக்கிட்டே போனோம்னா அதுக்கேற்றாப்புல வரும். பார்த்தீங்கன்னா இந்த எண்டு வரல, இந்த எண்டு கொடுத்துட்றோம். இந்த டவுல் ப்ரெஸ் பண்ணினா நமக்கு ஏற்றாப்புல கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஏற்றாப்புல வந்துருச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான். இது மாதிரி ஜென்ரேட் பண்ணிட்டு அப்புறம் அக்செப்ட் பண்ணினா இதுக்கான கர்வ் ஜென்ரேட் ஆகும். இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா இதுக்குள்ள மட்டும் டூல் பாத் ஜென்ரேட் ஆகும். இதுலேயே நம்ம கஸ்டமைஸ் லொகேஷனில் ரன் ஆகணும் அப்படின்னா டிசைனில் போயிட்டு கெட்சு போயிடுங்க. கெட்சில் போயிட்டு டிராயிங்கை ஜென்ரேட் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணிக்கலாம்.